Hey guys, welcome to Chennai Ssc YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வார்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கர்நாடிக் வார்ஸ். இது மொத்தம் 3 கர்நாடிக் வார்ஸ்ன்றது நடந்திருக்கும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கர்நாடிக் வார் தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தது தான். ஸோ யூரோப்பியன்ஸ் வரிசையாக வந்தாங்க. 1498 போர்ச்சுகீஸ், 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 1604 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 1616 டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 1664 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு. இதில் ஒரு ட்ரேடிங் கம்பெனி எனக்கு தான் அதிக வியாபாரம் நடக்கணுன்ற சண்டை அந்த காலத்திலே போட ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி யூஸ்வல். ஓகேவா, 2 கம்பெனிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சண்டைன்றது ரொம்பவே ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம். இதில் 2 முக்கியமான கண்ட்ரீஸ் இருக்குது. அதாவது நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் ரொம்ப அதிகமான ஃபைட் போட்டிருந்திருப்பாங்க. அது ஏன்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது இந்தியாவுக்கு ட்ரேடிங்கை விட இந்தியாவில் எதை பரப்பணும்னு வந்திருக்காங்க, அவங்களோட ரிலீஜனை பரப்பணும் அப்படின்றதுக்காக வந்திருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இட் வாஸ் ஆல்ரெடி அவுட். ஓகேவா, ஸோ இப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ச்சுகீஸ். ஓகேவா, போர்ச்சுகீஸ்காரங்க எப்படி ஒதுங்கி இருப்பாங்க அப்படின்னா 1661 சார்ல்ஸ் II ஆஃப் பிரிட்டன். ஓகேவா, அவங்க தான் கிங். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேத்தரின் ஆஃப் பிரகான்சா. அவங்க போர்ச்சுகீஸோட கிங்கோட டாட்டர். ஓகேவா, அப்போ அவங்களோட கல்யாணம் பண்ணதுனால அந்த இடத்துல மெரைட்டல் அலைன்ஸ்னால அந்த போர்ச்சுகீஸோடு இருந்த ஃபைட்டுன்றது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1741 மார்த்தாண்டா வர்மா ஆஃப் ட்ரெவன்கோர். ஓகேவா, அவங்க ட்ரெவன்கோட ஒரு ராஜாவாக இருந்திருப்பார். அவர் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தோக்கடிச்சதுனால டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எனக்கு இந்தியா வேணாம், நான் வேற எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பைஸ் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவுக்கு போய் இருக்க ஆரம்பிச்சிருவார். பேலன்ஸ் இருக்குது அப்போ யார், ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் தான். ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருக்கும் நடந்த வார்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா அது அந்த கர்நாடிக் ரீஜன் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த கிரீனிஷ் மார்க் இந்த ஏரியாவில் தான் நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் 2 பேருக்குமே ஃபேக்ட்ரிஸ்ன்றது இருந்திருக்கும். பிரிட்டிஷ்க்கு 2 இடத்துல இருந்திருக்கும். ஒன்று ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அங்கே அதாவது மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கக்கூடிய சென்ட் டேவிட் ஃபோர்ட். இந்த 2 இடத்துலையும் பிரிட்டிஷ் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால். ஓகேவா, இந்த 2 இடத்துலையும் ஃப்ரெஞ்சுன்றது இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரேடிங்க்கு அவங்களுக்கு வந்த ஃபைட்டுன்றது ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் ஒரு ஃபைட்டாக ஆரம்பிச்சிருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய 1740 ஸ்டார்ட் ஆன ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன். ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூரோப்பில் ஆஸ்ட்ரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அங்கே யாரை நெக்ஸ்ட் ரூல் பண்ண போகிறான்றதுல அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதில் பிரிட்டனும் ஃப்ரெஞ்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டில் நின்றுருப்பாங்க. ஸோ அந்த வாரை பயன்படுத்தி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1745 ஃப்ரெஞ்சு நேவல் ஃப்ளீட்ஸை அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னர் டியூப்ளெக்ஸ். ஓகேவா, அவங்களும் நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃப்ளீட்ஸை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டாக் பண்ணி ஒரு காலகட்டத்தில் 1746 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டையும் கேப்சர் பண்ணிடும். ஓகேவா, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அன்வருத்தின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அன்வருத்தின் நவாப் ஆஃப் கர்நாடிக் போயிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா எதுக்காக என்னோட ரீஜனுக்குள்ளே, ஓகேவா, இந்த கர்நாடிக் ரீஜனுக்குள்ளே நீங்கள் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, அதுவும் நான் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட டியூப்ளெக்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நாங்கள் உங்களோட மெட்ராஸை கேப்சர் பண்ணி உங்களுக்கே திருப்பி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அன்வருத்தின் கொஞ்ச நாள் கம்முன்னு இருப்பார். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்காததுனால அக்டோபர் 1746 பேட்டில் ஆஃப் அடையாறுன்றது நடந்திருக்கும், அல்லது பேட்டில் ஆஃப் சாந்தோம்னு படிப்பீங்க. ஏன்னா அடையார் ரிவர் கிட்ட நடந்திருக்கும் இல்லை, அதனால பேட்டில் ஆஃப் அடையார். சாந்தோம்ன்ற பிளேஸில் நடந்ததுனால பேட்டில் ஆஃப் சாந்தோம். ஒரு பக்கம் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் கர்நாடிக், தட் இஸ் அவர் அன்வருத்தின். இன்னொரு பக்கம் யார், அவங்க கூட சேர்ந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இருந்திருப்பாங்க. ஆப்போசிட் சைடில் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டியூப்ளெக்ஸ் தலைமையில் இருந்திருப்பாங்க. கடைசியில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த
பேட்டில் முடிகிறப்போ வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1748 ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனும் முடிஞ்சிருக்கும். ஸோ அங்கே ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல, ஆக்ஸ்லா சாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீட்டின் மூலமாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வந்து நடுவில் ஒரு பீஸ்ன்றது முளைச்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டியின் படி ஃப்ரெஞ்சு டெரிட்டரியான லூயிஸ்பர்க், அது வந்து கனடாவில் ஒரு இடம், ஓகேவா, லூயிஸ்பர்க், அதை வந்து பிரிட்டன் வந்து ஃப்ரெஞ்சுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ராஸை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ன்றது முடிஞ்சிடும். ஸோ இதை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டியூரேஷன் 1946 இருந்து 1748 வரைக்கும் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் அடையார்லேருந்து ஆக்ஸ்லா சாப்ளே ட்ரீட்டி வரைக்கும். சரிங்களா, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்திருக்கா. இந்த பக்கம் பிரிட்டிஷ் சைட்லேருந்து ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ் as well as அன்வருத்தீன் கான், அதே மாதிரி அந்த சைடு வந்து ஃப்ரெஞ்ச் சைட்லேருந்து டியூப்ளிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. யார் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லி சாப்ளேன்றது வந்து சைன் பண்ணியிருப்பாங்க 1748. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வார் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் அடையார் ஆர் பேட்டில் ஆஃப் சாந்தோம். வித் திஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ன்றது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.